யார் இந்த சிவன்? 33 தேவர்களும் எதற்காக சிவனை முழுமுதற் கடவுளாக எண்ணி வணங்குகிறார்கள்? தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் என அனைவரும் சிவனை தான் வணங்கினார்கள். சுடுகாட்டை இல்லமாகவும் புலித்தோலை ஆடையாகவும் கொண்ட இந்த ஈசன்தான் முழுமுதற் கடவுளா? ஆதியும் மந்தமும் இல்லாதவன்தான் இந்த ஈசனா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்ட்ட போய் நீங்க ஓம் நம சிவாய என்று சொன்னால் நிச்சயமா அவனுக்கு கூட கடவுள் நம்பிக்கை வரும். சிவனோட மந்திரத்திற்கே இவ்வளவு பெருமை இருக்குன்னா சிவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்? உண்மையை சொல்லப்போனா சிவனுக்கும் சிவனோட மந்திரத்திற்கும் வேறுபாடே கிடையாது. சிவம் 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 என இந்த பெயரை கேட்டால் உடலில் உள்ள நாடி, நரம்பு, தசை என அனைத்தும் சிலிர்த்து போகும். இதற்கு காரணம்தான் என்ன? உண்மையில் யார்தான் இந்த சிவன்? தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள். உண்மையில் சிவன் என்றால் கடவுளா இல்ல மனிதனானு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நிறைய யூடியூப் சேனல்ல சிவனை ஒரு மனிதனா சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா அது முற்றிலும் பொய். மனித பிறவியிற்கு அப்பாற்பட்டவர் தான் இந்த ஈசன். நிறைய பேர் இதை ஏத்துக்க மாட்டாங்கன்றதை விட அவங்களுக்கு இது புரியாது. சிவன் என்றால் அனைத்து உயிர்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. புரிகிற மாதிரி சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் இல்லையோ அதுதான் சிவன். இதன் காரணமாக தான் சிவபெருமான லிங்க வடிவத்தில் நம்ம வழிபடுறோம். நீங்கள் எந்த கடவுளை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களுக்கு ஒரு சிலை வடிவம் இருக்கும். ஆனால் தென்னாடுடைய சிவபெருமான மட்டும் லிங்க வடிவத்தில் நம்ம வழிபடுறோம். ஏன்னா பிறப்பும் இறப்பும் அற்றவர் நம் ஈசன். புராணத்தில் கூட இதற்கான சான்றிதழ் இருக்கு. பார்வதி தேவியிற்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்கும் அந்த ஒரு தருணத்தில் பார்வதி தேவியோட ராஜ வம்சத்தை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. அடுத்தது மணமகன். சிவபெருமான்கிட்ட நீங்கள் எந்த வம்சம்னு கேட்க அப்போ உடனே குறுக்கிட்ட நாரதர் விடையில்லா கேள்வி என்று சொல்ல, அதன் பிறகு நாரதர் தன் வீணையில் உள்ள ஒரு நிரம்பை இழுக்க வரும் சத்தமே சிவன் என்று சொல்ல அரங்கம் முழுவதும் அதிர்ந்து போனார்கள். என்ன, இந்த சத்தம்தான் சிவனா என்று கேட்க அதற்கு நாரதரும் பதிலளிக்கின்றார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவர்களே, சப்தத்திலிருந்து உதித்தவர்தான் இந்த சிவன். இப்படிப்பட்ட இந்த சிவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அவருக்கவரே தாய், அவருக்கவரே தந்தை என்று நாரதர் சொல்றாரு. அப்பதான் தேவர்களுக்கு புரியுது சிவனே முழு முதற் கடவுள் என்று. சரி, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புகழ் பெற்ற ஒரு மந்திரத்தை சொல்றேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. இத திருஞான சம்பந்தர் திருவாசகத்துல எதுக்காக சொல்லணும்? என்னைக்காவது இதை நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதோட அர்த்தம் என்னன்னா, தென் கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலையை ஆட்சி செய்த சிவபெருமானே, என் நாட்டிற்கும் அதாவது இந்த உலகத்திற்கே இறைவன் என்று சொல்ல வராரு. இதன் காரணத்தினால்தான் சிவனை கடவுளுக்கு கடவுள் என்பார்கள். அதாவது எல்லா தேவர்களுக்கும் இவரே தலைவர். அதனால்தான் இவரை நாம் மகா தேவர் என்று அழைப்போம். இந்த பூமியில் 18 சித்தர்கள் இருக்கிறார்கள். அந்த 18 சித்தர்களுக்கும் முதன்மையானவர்தான் நம் ஈசன். சிவனை புரிந்து கொள்வதற்கே கோடான கோடி மனித பிறவிகள் நமக்கு தேவைப்படுகின்றது. சிவனோட உடுக்கையிலிருந்து எழும் ஓம் என பிரணவ மந்திரமே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என அனைத்து தொழில்களுக்கும் சாரமாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட சிவபெருமான புரிஞ்சுக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுக்கு தேவை. அதுதான் அன்பு. சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ற ஒரு முதுமொழியை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கால் போன போக்கிலோ மனம் போன போக்கிலோ போகக்கூடியவர் இந்த சிவபெருமான் கிடையாது. சிவன் செல்லும் வழி அன்பை மட்டுமே போதிக்கும்.
இதை தான் திருமூலர் தன்னோட பாட்டில் அன்பே சிவம் என்று சொல்லியிருக்காரு. அதாவது அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பும் சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று திருமூலர் இந்த பாடல் வரிகள் மூலியமா சிவனிற்கும் அன்பிற்கும் உள்ள தொடர்பினை பற்றி எடுத்துரைக்கின்றார். நாம் பிறந்த நோக்கத்தை அடைய வேண்டுமென்றால் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவனை தவிர வேறு எதுவும் உண்மை அல்ல, சிவன் மட்டுமே உண்மையானவன். சிவனை காண வேண்டுமென்றால் எங்கும் அலைய தேவையில்லை, உங்களுக்குள் இருக்கின்றான். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அதாவது அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனான ஈசனை ஓடி ஓடி அங்கும் இங்கும் தேடுகிறீர்கள். ஆனால் அவர் உங்களுக்குள்ளே கலந்த ஜோதியாயிருக்கின்றார். இதை அறியாதவர்கள் ஓடி ஓடி ஈசனை தேடினார்கள். அதனால் அவர்களோட நாட்களும் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுதான் இந்த பாடல் வரிகள் நமக்கு சொல்லுது. நமச்சிவாயா என்ற அஞ்செழுத்துக்குள்ளே அண்டமாகிய இவ்வுலகம் அனைத்தும் அடங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அகண்டமாகிய ஆகாய வெளியும் அமைந்துள்ளது. சிவனே அனைத்தும். சிவனின் இடது கண்கள்தான் சந்திரன், வலது கண்களோ சூரியன். கையில் சங்கு சக்கரம் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு மற்றும் மான் மழுவை கொண்டிருக்கும் பிரம்மன். சிவனின் அடிமுடியை காணாமல் தவித்து போனார்கள். அதிலிருந்து தெரிகிறது, என் அப்பனே ஈசனே நீதான் கடவுள் என்று. இப்படி சிவனை பத்தி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் சிவனை புரிந்து கொள்வது இயலாதது என்றும் சொல்லிவிட்டு சென்றார்கள் சித்தர்கள். அவ்வெனும் எழுத்தினால் அகண்டமும் ஏழும் ஆகினாய், உவ்வெனும் எழுத்தினால் உருத்தறிந்த நின்றனை, மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினோர் வையகம், அவ்வும் உவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. அதாவது ஆ எனும் அகாரம் பரபிரம்மத்தை குறிக்கும். இவ்வெழுத்திலிருந்துதான் 7 உலகங்களும் தோன்றின. உகாரம் எனப்படும் உ எனும் எழுத்து பரபிரம்மம் ஒரு உருவை எடுத்ததை குறிக்கின்றது. மகாரம் எனப்படும் மா எனும் எழுத்து மாயை அல்லது பரபிரம்மத்தின் படைப்பு சக்தியை குறிக்கின்றது. இதனால் தான் உலகமும் ஜீவன்களும் தோன்றுகின்றன. இவ்வாறு ஆ உ மா எனும் எழுத்துக்களிலிருந்துதான் ஓம் என்ற பிரணவ மந்திரம் தோன்றியது. அதுவே சிவாயம் என்ற பரபிரம்மத்தையும் அதன் வெளிப்பாடாக உள்ள இவ்வுலகத்தையும் குறிக்கின்றது. ஈசனை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று தெரியுமா? ஈசன் எங்கிருக்கிறான் என்று தெரியுமா? விண்ணிலுள்ள தேவர்கள் அரியனோது மெய்ப்பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பெரான், மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே. அதாவது அமிர்தமுண்டு அழியாமல் வானில் இருக்கும் தேவர்களாலே சிவபெருமான அறிந்து கொள்ள முடியாது. சிவனை அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்ற யோகியரிடத்தில் அண்ணலாக ஈசன் ஜோதி வடிவாய் அமர்ந்திருக்கின்றான். இதன் காரணத்தினால்தான் சித்தர்கள் கண்களுக்கு மட்டும் சிவபெருமான் தெரிவாரு. சரி, இதை வச்சு பார்க்கும்போது சிவந்தா கடவுள்னு தெரிய வருது. இப்படிப்பட்ட கடவுள் எதுக்காக சுடுகாட்டில் இருக்கணும்? அது மட்டுமின்றி எதற்காக சாம்பலை பூசிக்கொண்டும் மண்டை ஓட்டை மாலையாக அணிந்திருக்க வேண்டும்? இதற்கான விடையை பார்ப்போம். மனிதர்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, அந்த இடத்தை சொந்தமாக்கினாலும் சரி, கடைசியில் அவர்கள் வரப்போகும் இடமோ சுடுகாடுதான். இதை உணர்த்துவதற்காக தான் சிவன் மயானத்தில் இருக்கின்றார். அது மட்டுமின்றி சிவன் தான் அழிவின் கடவுளாக திகழப்படுகின்றார். இந்த உலகில் மனிதர்கள் எவ்வளவு அழகாக பிறந்தாலும் சரி, கடைசியில் அவர்களோட உடல் சாம்பலாகத்தான் ஆகும்.
இந்த ஒரு தத்துவத்தை மனிதர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் சிவன் சாம்பலை பூசியிருக்காரு. அடுத்தது சிவபெருமான் எதற்காக மண்டை ஓட்டினை அணிந்திருக்கின்றார் என்று பார்ப்போம். சிவபெருமான்கிட்ட இருக்க எல்லா மண்டை ஓடுகளும் தேவி பார்வதியோடது தான். பார்வதி தேவியே இவ்வளவு பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம்தான் சிவபெருமானை அடைஞ்சிருக்காங்க. இதை உணர்த்துவதற்காக தான் சிவபெருமான் மண்டை ஓட்டினை தன்னோட கழுத்துல மாலையா அணிஞ்சிருக்காரு. சிவன்தா கடவுள் என்று உணர்த்துவதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. உலகத்தில் உள்ள மெய்ய புள்ளி சிதம்பர நடராஜரோட பாதத்தில் தான் இருக்கின்றது. நடராஜரோட வடிவமை இந்த உலகத்தை நிறுத்தச் செய்தது. நடராஜரோட வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலை குறிக்கின்றது. இடது கையில் உள்ள நெருப்பு அழித்தலை குறிக்கின்றது. இன்னொரு வலது கை அருளையும் குறிக்கின்றது. இன்னொரு இடது கை மறைத்தலை குறிக்கின்றது. ஒரு கால் ஆணவத்தை மிதிக்கின்றது, மறுக்கால் பக்தர்களை காட்கின்றது. இவ்வாறு நடராஜரோட வடிவமே இந்த உலகின் ஆதாரமாக இருக்கின்றது. எங்கும் உள்ளவர், எல்லாம் உடையவர், அனைத்தும் அறிந்தவர், எதற்கும் மாட்படாதவர் என்ற குறிப்புகள் எல்லாம் சிவனை மட்டுமே குறிக்கின்றது. இவை அனைத்திற்கும் மேலாக சிவனின் தத்துவம் ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் ஒரு தாத்பரியமாக விளங்குகின்றது. நமச்சிவாய எனும் பஞ்சராட்ச மந்திரம் உண்மையில் சிவ தத்துவத்தின் ஆணி வேறாக விளங்குகின்றது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற பஞ்சபூதங்களின் ஆதாரமாக சிவனே இருக்கின்றார். இந்த அண்டமும் ஆகாயமும் மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஆ உ மா எனும் ஓம்கார ஓசைகளும் ஐந்தெழுத்துக்களான நமச்சிவாய எனும் மந்திரத்தில் அடங்கும். ஆன்மீகத்தின் அடிப்படையான மந்திரமே இந்த நமச்சிவாயம்தான். ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் பூர்வமாக கூட இந்த மந்திரம் தலை சிறந்தது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் மூலம் உடலில் பாசிட்டிவ் அலைகள் உண்டாகும். இதனால் நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறுவதாக அறிவியலாளர்களால் நம்பப்படுகின்றது. எத்தனையோ மந்திரங்கள் இருக்கும்போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையே அறிவியலாளர்களும் நம்புகிறார்கள். நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்குறது மட்டுமில்லாம தீய எண்ணங்களை அடியோடு அழித்துவிடும். அது மட்டுமின்றி கான்சன்ட்ரேஷன் பவரையும் இந்த மந்திரத்தால் அதிகப்படுத்தலாம். இதற்கு மேலாக மன நிம்மதி கிடைக்கும். இப்படியாக இந்த மந்திரத்தின் சிறப்பினை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் மூலம் சிவனையும் நாம் பார்க்கலாம். சிவனை வணங்கணுனாலே அவரோட அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருக்கமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாகி கணங்களாகி எல்லா பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான். எல்லா பிறவிக்கு அப்புறம்தான் சிவபெருமான நம்மளால அடைய முடியும். அதனால தான் அவனை கும்பிடுறதுக்கே அவனோட அனுமதி வேணும்னு சொல்லுவாங்க. சிவனை வணங்கினோர் கெட்டதா சரித்திரமே கிடையாது. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோவை பார்த்தது மூலியமா சிவன் என்றால் யார், அவரை எப்படி அறிந்து கொள்வது என்று தெரிந்திருப்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விநாயகரை கும்பிட்டா துன்பங்கள் நீங்கும். சரஸ்வதியை வணங்கினா கல்வி நல்லா இருக்கும். மகாலட்சுமியை கும்பிட்டா காசு கொட்டோன்னு கொட்டும். பார்வதியை வணங்கினா வீரம் கிடைக்கும். முருகனை கும்பிட்டா வீடு கட்டலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியை வணங்கினா ஒவ்வொன்று கிடைக்கும். ஆனால் சிவனை வணங்கினால் உங்களோட வாழ்வின் பிறப்பு அறுக்கப்படும், பற்றுதல் நீங்கும். மீண்டும் இந்த ஜகத்தில் நீங்கள் பிறக்க தேவையில்லை. எத்தனை தடவை பிறந்தாலும் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா சிவனை மட்டுமே வணங்க வேண்டும். அதனால்தான் சிவனிற்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை என்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இது போன்ற பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.